ஒளிமயமான ஒரு வாழ்க்கை நம் எல்லோருக்கும் அமைய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த விளக்கு பூஜைன்னு எல்லா இடங்களிலும் இன்று ஓரளவு மக்கள் மத்தியில் நன்றாகவே பரவி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விளக்கு பூஜை வைபவத்தை இப்பொழுது நாம் அனைவரும் தரிசனம் செய்ய போகின்றோம். இது நிகழ்ந்த இடம் மாபள்ளம்ங்கிற இடத்துல காஞ்சி மகா சுவாமிகள் அந்த தலத்தினுடைய பெயர், ஒரிஜினல் பெயர் இதுதான், மாபள்ளம்னு பேர். நாம் என்ன சொல்கிறோம், அந்த ஊருக்கு பெயர் மாம்பழம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. மாபள்ளம் என்னும் அந்த மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞான பூமி அந்த இடத்துல இந்த விளக்கு பூஜை நடந்தது. திருவிளக்கு பூஜைன்னு இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக நாம் பார்க்கணும். அந்த அயோத்தியா மண்டபத்தில் என்ன விசேஷம்னா, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு ஒரு பேரொளி பிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. மகா சுவாமிகளை நம் கண்களுக்கு எதிரில் நடமாடிய ஒரு மாபெரும் ஒளி வெள்ளம். அந்த மகா சுவாமிகளுடைய பாதுகை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு தினந்தோறும் பூஜைலாம் நடந்துருக்கு. அந்தந்த பாதுகையை தாண்டி கொஞ்சம் அப்படி வலம் வரும்பொழுது பார்த்தா இக்கோடிக்கு அக்கோடி கருணை ததும்பும் அந்த வடிவம் அப்படியே அழகாக நேருக்கு நேராக தரிசனம் அளிப்பது போல ஒரு தோற்றம். அந்த வடிவம் இந்த மேடையில் இடதுகை பக்கமாக இருக்கின்றது. அற்புதமான அந்த திருவிளக்கு பூஜை நடந்தது. உலகம் வணங்கும் ஜெய துர்கா, அபயம் அபயம் துர்கா தேவி, அரவணைப்பவளே மலைமகளே, அன்னையும் நீயே ஸ்ரீ ஜெய துர்கா, அருள் தர வேண்டும் ஜெய துர்கா, சூலம் தாங்கிய ஸ்ரீ ஜெய துர்கா, சூழ்பகை விரட்டும் ஜெய துர்கா, பாழும் ஏந்திய ஸ்ரீ ஜெய துர்கா, வணங்கிட வந்தோம் ஜெய துர்கா, அபயம் அபயம் துர்கா தேவி, அரவணைப்பவளே மலைமகளே, சங்குடன் சக்கரம் ஸ்ரீ ஜெய துர்கா, கொண்டவள் நீயே ஜெய துர்கா, அம்புடன் வில்லும் ஸ்ரீ ஜெய துர்கா, அண்டியதுன்னை ஜெய துர்கா, ஆசாங்குசத்தை ஸ்ரீ ஜெய துர்கா, பாங்குடன் பிடித்தாய் ஜெய துர்கா, அபயம் அபயம் துர்கா தேவி, அரவணைப்பவளே மலைமகளே, கேடயம் தாங்கிய ஸ்ரீ ஜெய
விளக்கு, லைட், அகல், குத்து விளக்கு, இவையே இந்து மதத்தின் பிரகாரம் தெய்வத்தினுடைய நேரடியான ரூபம். நாம் இருப்பது இருள், நாம் போக வேண்டிய இடம் வெளிச்சம். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைத்து போகிறவர் குரு. ஆக இந்து மதத்தினுடைய அடிப்படையான உபாசனை, பிரார்த்தனை, வழிபாடு ஒளியாக இருக்கிறது. மந்திரம் சொன்னோம் ஸ்ரீ ஜெய துர்கா, மனக்குறை தீர்ப்பாய் ஜெய துர்கா. இதில் ஒரு விசேஷம். விளக்கு பூஜைன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு வரிசையாக விளக்கேற்றி பெண்கள் உட்கார்ந்துருப்பார்கள், இந்த பக்கம் வரிசையாக விளக்கேற்றி இந்த பக்கம் ஒரு பெண்கள் ஒரு வரிசையாக, இப்படி பல வரிசைகள் இப்படியே பார்த்திருப்போம். ஆனால் இங்கு நடந்த விளக்கு பூஜை மிகவும் விசேஷமானது, சக்தி வாய்ந்தது. அதை பற்றிய தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த விளக்கு பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு விளக்குங்களையும் அகாராதி க்ஷகாராந்தம் என்பார்கள். அந்த முறை பிரகாரம் அழகாக அடுக்கி வச்சு இதில் எண்ணெய் ஊற்றுறவர்கள் அழகாக ஊற்றிட்டு போவார்கள், திரி அழகாக விளக்கேற்றி கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்கு பூஜை பண்ணுற அந்த பெரியவர் இருக்காரல்லவா, அனுபவசாலி, கேரள முறைப்படி உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்குது. நம்ம வேணால் வாதம் பண்ணலாம், அந்த வாதம் எல்லாம் வேண்டவே வேணாம், உதவாது வாழ்க்கைக்கு. நமக்கு தெரிகிறதா? அழகாக அதற்குண்டானபடி ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு சிகை முதற்கொண்டு எப்படி இருக்கணுமோ தலையில் அந்த முறையோடு வந்து உட்கார்ந்து கொண்டு, அந்த உட்கார்றதுக்கு முறை இருக்குது, எல்லாம் செய்து விட்டு அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே ஆவாகனம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். தெரிகிறதா? 50,000 60,000 போட்டு செல்ஃபோன் வாங்கியிருந்தா கூட அந்த சிம் கார்டை துண்டு அப்படி முறையோடு போட்டால் தானே இருக்கு இல்லையா? தொடர்பு எல்லைக்கு வெளியில் இல்லாமல் எல்லோரையுமே இந்த இறைவனுடன் அம்பிகையுடன் தொடர்பு எல்லைக்கு உட்படுத்தக்கூடியதுதான் இந்த ஆவாகன முறை. தெரிகிறதா? அந்த முறைப்படி அழகாக அது எதுக்கு முத்திரை இருக்குது. அந்த முத்திரைப்படி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமை அருளோடு ஆனந்த ஒளி மயமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை, அந்த அம்பிகையை அழகாக அப்படியே வரவழைத்து அதில் அழகாக ஆவாகணும். பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இதிகாச புராணங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த மேடையில் நேருக்கு நேராக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மந்திரம் சொன்னோம் ஸ்ரீ ஜெய துர்கா, மனக்குறை தீர்ப்பாய் ஜெய துர்கா. சந்நிதி வந்தோம் ஸ்ரீ ஜெய துர்கா, சஞ்சல மறுப்பாய் ஜெய துர்கா. நிம்மதி தருவாய் ஸ்ரீ ஜெய துர்கா, நின்பதம் பணிந்தோம் ஜெய துர்கா. നമ്മളെല്ലാവരും ദൈവത്തിട്ട് എന്നാ കേൾക്കുറോന്നാ, കാശ കൂട്, പദവി കൂട്, ஏன்னா ஓரோரோ வேண்டுதல் ஒருத்தருக்கு கொடுக்குறான். டெய்லி கோவிலில் போயிட்டு இதே வேண்டிக்கிறான். தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும்னா. அப்போ നമ്മൾ அம்பாள்கிட்ட கேட்கணும் என்னதுன்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ என் கூட இரு. டெய்லி எல்லாரும் பூஜை பண்ணினா அன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கி என் கூட இரு. தெய்வம் நம்ம கூட ஒரு நாளைக்கு இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா? അപ്പോൾ இந்த துர்கா பகவதி பூஜையோட விசேஷம் என்னன்னா, ஒரு அம்மாவுக்கு தரக்கூடிய சக்தி என்ன, அம்மாவுக்கு தரக்கூடிய சக்தி வந்து நம்மளை ஸ்நேகம் பண்ணுறது. அம்பாளுக்கு அது மட்டுமല്ല, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி സ്വരൂപിണി, இந்த 3 சக்தி நமக்கு தெரிவாளாம். அஷ்டதளத்தில் பகவதி எப்படியெல்லாம் உட்காந்துட்டுருக்கா, ஓരോரு கோணில் ஓരോரு ரூபங்கள், ஓരോரு நாமங்கள் இந்த பவனத்தில் நிற்கிறான். எல்லா தெய்வமே அம்பாளுக்கு அதிபதியாம். பஞ்சப்பிரேதங்கள்னா இந்த லோகத்தையே ஆற்றி படைக்கிறதாக்கும் பஞ்சப்பிரேதங்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ருத்ரன், சாம்பசிவன், இவாளெல்லாம் இந்த பூமியை ஆட்டி படைக்கிறவா. இதுக்கெல்லாம் அதிபதியாம் அம்பாள். இந்த சகசிரநாமத்திலே ஓரோரு பதங்கள் சொல்கிறான்.
மூலாதாரேக நிலையா பிரம்மகிரந்தி விபேதினி. அம்பாள் உட்காந்தது பிரம்மாவோட சிரசிலையாம். மணிப்பூராந்த நிலையாம் விஷ்ணு கிரந்தி விபேதினி. மணிப்பூராந்தத்தில் விஷ்ணு உட்காந்துருக்கான். ഓരോരോ ദിക്കിൽ ഓരോരോ இந்த பஞ்சபிரேதங்கள் அதை ஒரு கட்டிலாக விரித்து பகவதி உட்காந்துட்டுருக்கான். இங்கே ஆரம்பித்து இங்கே 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 இது உள்பகுதியில் இங்கே ஆரம்பித்து இப்படி, அதுக்கப்புறம் உள்பகுதி 1 3 என்னையா அது ஸ்தூலம் சூட்சமம் காரணம்னு 3 உடம்பு சொல்லிகிட்டு இருப்பாமே. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுனாக்க டயரு 1, அது உள்ளுக்குள்ளே டியூப் 2, அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது காற்று 3. டயரை பார்க்கலாம், டியூபை பார்க்கலாம், காற்றை பார்க்க முடியறதில்லை அல்லவா? அதுபோல் ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்பு காரண உடம்பு 3க்கும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஆத்மா ஜோதி மயமாக ஒளி மயமாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான விளக்கு பூஜை. அதை நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான். இல்லை சுவாமி, விளக்கறிகிறது எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோமே என்று வாதம் செய்தால் எல்லா இடங்களிலும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாட்டர் எவரிவேர்னு. எல்லா இடங்கள்லையும் தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்லையே என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல எல்லா இடங்களிலும் ஒளி வெள்ளம் பரவி இருக்கலாம். ஆனால் நம் கண்களில் ஒளி என்பது இல்லை என்றால் என்ன பலன்? ஒருவேளை நம் கண்களில் ஒளி இருந்தால் கூட நாம் மயக்க நிலையில் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தோம், அப்படி உட்காந்துட்டோம்னாக்கா அந்த வெளிச்சத்தினால இந்த வெளிச்சத்தினால பலன் இல்லை அல்லவா? அதனால தான் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்ன வாக்கு தமிழில். மகுடம் தரித்தாய் ஸ்ரீ ஜெய துர்கா, மலைமகள் நீயே ஜெய துர்கா. தகுமோ கோபம் ஸ்ரீ ஜெய துர்கா, கையை புரிவாயே ஜெய துர்கா. செந்நிற பிழம்பே ஸ்ரீ ஜெய துர்கா, சிந்தாமணியே ஜெய துர்கா. அபயம் அபயம் துர்கா தேவி, அரவணைப்பவளே மலைமகளே. மந்திரம் சொன்னோம் ஸ்ரீ ஜெய துர்கா, மனக்குறை தீர்ப்பாய் ஜெய துர்கா. சந்நிதி வந்தோம் ஸ்ரீ ஜெய துர்கா, சஞ்சல மறுப்பாய் ஜெய துர்கா. நிம்மதி தருவாய் ஸ்ரீ ஜெய துர்கா, நின்பதம் பணிந்தோம் ஜெய துர்கா. அபயம் அபயம் துர்கா தேவி, அரவணைப்பவளே மலைமகளே. இந்த பூஜை உங்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியது. மிக முக்கியமாக உங்களுக்குள் ஏதேனும் வேதனை இருப்பின், நோய் இருப்பின், குறை இருப்பின், மன கஷ்டம் இருப்பின், தீராத ஆசைகள் இருப்பின், அதை தீர்த்து வைக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி படைத்தது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த பகது பூஜையில் கலந்து கொண்டு உற்று இந்த விளக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே மனம் ஒருமைப்படும். நடுநிலையாளே ஸ்ரீ ஜெய துர்கா, நல்வழி காட்டும் ஜெய துர்கா. தடைகளை நீக்கும் ஸ்ரீ ஜெய துர்கா, தருவாய் பலனை ஜெய துர்கா. கொடையன அருள்வாய் ஸ்ரீ ஜெய துர்கா, குமரனின் தாயே ஜெய துர்கா. அபயம் அபயம் துர்கா தேவி, அரவணைப்பவளே மலைமகளே. வேத வாக்கியத்தில் தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இருட்டில் இருந்த வெளிச்சத்துக்கு என்னை அழைத்து போ அப்படின்னு அந்த இறைவனை கேட்குற மாதிரி அந்த வாக்கியம் அமைச்சிருக்கும். இந்த ஒளிக்கு நம்மளுடைய இந்து தத்துவத்தில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தமசோமா ஜோதிர்கமய எப்படி நமது இருளையிலிருந்து நம்மை ஒளிக்கு அழைத்து செல்கிறதோ, அந்த இறை சக்தியை இந்த பூமிக்கு வரவழைத்து நம்மை பாதித்து இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எல்லாம் நிராகரித்து அவற்றை விரட்டி நமக்கு அந்த ஒரு தூய சக்தியை நம்ம பூமியில கொண்டு வந்து அதன் மூலமான துன்பங்களை களைவதற்கு தான் இந்த துர்கா பகவதி பூஜை. துர்கா சத்தியம் காப்பாய் ஜெய துர்கா, முக்தியும் தருவாய் ஸ்ரீ ஜெய துர்கா. முன்பினை தீர்ப்பாய் ஜெய துர்கா, நித்தம் உன்னை ஸ்ரீ ஜெய துர்கா. நினைப்போம் துதிப்போம்
குறையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு, வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழிவினி இல்லாத உடல், சலியாத மனது, அன்பு அகலாத மனைவி, கணவன் மனைவி ஒத்துமை உங்களுக்குள்ள, தவறாத சந்தானம், நல்ல குழந்தை, தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள், வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் கூட இல்லாத வாழ்வு, தெய்வ நம் அருள் என்று சொல்லக்கூடிய 16 மங்களங்களும் கிடைக்கட்டும். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे दिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यजमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यजमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच
देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते